சிறையில் இருந்து வெளியே வந்தவுடனேயே கத்தியை காட்டி மிரட்டி ஓசி பிரியாணி வாங்கி சென்ற ரவுடியை போலீசார் கைது செய்தனர். சென்னை மேற்கு தாம்பரம் ரங்கநாதபுரம் 4வது குறுக்கு தெருவைச் சேர்ந்த மஸ்தான் என்பவர் அதே பகுதியில் பிரியாணி கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் கடப்பேரி பகுதியைச் சேர்ந்த ரவுடி மதன் மற்றும் சச்சின் ஆகிய இருவரும் மஸ்தான் கடைக்கு சென்று 3 பிரியாணி மற்றும் சிக்கன் பக்கோடா பார்சல் வாங்கியுள்ளனர். அப்பொழுது பணம் கேட்டதற்கு கடை ஊழியர்களை கத்தியை காட்டி மிரட்டியதோடு கல்லாப்பெட்டியில் இருந்து 700 ரூபாய் பணத்தையும் திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து மஸ்தான் அளித்த புகாரில் இருவரையும் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தியதில் மதன் சிறையில் இருந்து வெளியே வந்த நிலையில் மதுவிற்காகவும் உணவிற்காகவும் திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. உளுந்தூர்பேட்டையில் தனியார் ஆம்னி பேருந்து பழுதாகி நின்றதை அடுத்து மாற்று பேருந்து ஏற்படுத்தி தராமல் அலைக்கழிப்பதாக கூறி பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கோவையில் இருந்து 30க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் சென்னை சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்தில் திடீரென பழுது ஏற்பட்டது. இதையடுத்து உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி பகுதியில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பேருந்து நிறுத்தப்பட்டு பழுது பார்க்கும் பணி நடைபெற்றது. இதனால் பயணிகள் பேருந்திலேயே காத்திருந்த நிலையில் பேருந்து ஓட்டுநர்களிடம் சில பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டத்தில் குடியிருப்பு பகுதிக்குள் சிறுத்தைகள் நடமாடும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வன விலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் பந்தலூர் தாலுகாவிற்கு உட்பட்ட அம்பலமூலா பகுதியில் காயங்களுடன் சிறுத்தை நடமாடும் காட்சிகள் வெளியாகி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் எச்சரிக்கையோடு இருக்குமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணையில் இருந்து குறுவை சாகுபடிக்காக வினாடிக்கு 20,378 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. கல்லணையில் கூடுதல் நீர் திறக்கப்பட்டுள்ளதால் கரையோரம் வசிக்கும் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். தண்ணீர் ஆர்ப்பரிப்பதால் கல்லணைக்கு திருச்சி, தஞ்சை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். ஒரு சில சுற்றுலா பயணிகள் தடுப்புச் சுவரை பிடித்துக் கொண்டும் ஆபத்தான முறையில் ஆழமான பகுதிக்கு சென்றும் குளித்தனர். இந்த விவகாரத்தில் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.